கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்பானவர்களே, எரேமியா என்கிற ஒரு சிறு வயது பிள்ளை, சின்ன வயசு, அவரை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு சில இடங்களில் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக அவரை கர்த்தர் அழைச்சி அனுப்பி வைக்கிறார். இஸ்ரவேலின் மக்களுக்கு மத்தியில், யூத மக்களுக்கு மத்தியில் இறைவன் இதை செய்ய போகிறாரு, கடவுள் இதை செய்ய போகிறாரு, நீங்கள் மனம் திரும்புங்க, அல்லது இல்லைன்னா கடவுள் உங்களை நியாயம் விசாரிப்பார் என்கிற அந்த தீர்க்க தரிசனங்களை உரைப்பதற்காக ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறார். இப்போது அவருக்கு என்ன ஏற்படுதுன்னா ஒரு சின்ன பயம். ஏன்னா நாம் சின்ன வயசாக இருக்கிறோம், நம்ம போய் சொன்னால் எல்லாம் கேட்பாங்களா, அல்லது நம்மளை ஏதாவது தாக்கிடுவாங்களா, அடிச்சிடுவாங்க, ஏதோ ஒரு பயம் அவரோட மனசுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த வார்த்தை சொல்கிறார், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாருக்கும் பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, அன்றைக்கு எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தையை தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார். நம்மை அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்மிடத்திலிருந்து ஒரு சில நற்கிரியைகளை அவர் எதிர்பார்க்கிறார். நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை அவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலிருந்து. நாம் அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நாமளே முடிவு பண்ணிக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் நாம் பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் யாரிடத்தில் அழைப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம், நம்ம யாரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட வழியில் நடக்கணும் என்கிற ஒரு முக்கியத்துவத்தை தெரியாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அதனால தான் தான் தோன்றித்தனமாக பல காரியங்களை நம்ம செஞ்சிடறோம். அன்பானவர்களே, நாம் கடவுளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். இப்போது நாம் கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்ல முயற்சிக்கிற போது நமக்கு பயம். ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களா, ஏதாவது நம்மளை அடிச்சிருவாங்களான்னு. அதற்கு தகுந்தாற் போல கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை நாம் சரிவர புரிந்து கொள்ளுவது கிடையாது. என்னென்னா, நீங்கள் வாயின் வார்த்தையினால் ஒருத்தரை போய் நீ பாவி, நீ பாவம் செய்கிற, நீ அதிலிருந்து மனசு மாறிவா அப்படின்னு நாம் சொன்ன அது தவறு. நம்முடைய வாழ்க்கை விதம், நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற விதம், நாம் பேசுகிற விதம், நாம் பழகுகிற விதம், அடுத்தவங்க வேணால் நம்ம அன்பு செலுத்துகிற விதம் இருக்குது பாருங்கள், அங்கே தான் கிறிஸ்து மகிமைப்படுவார், அங்கே தான் கிறிஸ்து வெளிப்படுவார், அங்கே தான் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் வெளிப்படும். நாம் ஒருவரிடத்தில் அன்பாய் நடந்து கொள்ளுகிற போது, ஒருவரை நேசிக்கிற போது, அவருடைய இக்கட்டிலையும் அவருடைய கஷ்டத்திலையும் அவருடைய வேதனையிலும் அவருக்கு நாம் உதவி செய்கிற போது, அல்லது அவரை விசாரிக்கிற போது, நாம் அல்ல, நமக்குள்ளிருந்து கிறிஸ்து அங்கே வெளிப்படுவார். அப்போ நம்மை அறியாமலேயே நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிற போது நம்முடைய ஆண்டவர் அங்கே மகிமைப்படுவார். இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் சொன்ன வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி, நான் சொன்ன வார்த்தைகளின்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்க்கை பயணத்தை நீ
தொடர்ந்து நடத்திக்கிட்டே இரு. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், உன்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, ஏன்னா உன்னை சுற்றிலும் நான் கேடகமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு தைரியமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் அது நடந்துருமா, இது நடந்துருமா, பிரச்சனை வந்துருமா, கஷ்டம் வந்துருமா, மற்றவர்களினால் நமக்கு தொல்லை வந்துருமா, எந்த பயமும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, அன்றைக்கு எரேமியா மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்ததினாலே இன்றைக்கு வேதத்தில் இடம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னென்னா, கடவுள் அவரோடு கூட இருந்தார். இப்போ நம்ம கூட இருக்கிறாரு. நாமும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறப்போ நிச்சயமாகவே நாம் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இடம் பிடிக்க முடியும். அவர் நமக்காக ஒரு இடத்தை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்தை நம்ம பிடிக்கணும்னா எதற்கும் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ துவங்கணும்னு வைங்களேன், நிச்சயமாகவே கிறிஸ்து நம் மூலியமாக மகிமைப்படுவார். பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்கும் ஒரு இடத்தை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ எந்த காரியத்தை செஞ்சினாலும் சரி, ஊழியத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, தொழிலும் சரி, படிப்பில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எதற்கும் கொண்டு பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஜெயம் வர செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதித்து சென்றிருக்கிற அந்த போதனைகளின்படி, அவர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிற அந்த வாழ்வாதாரத்தின்படி, எங்களுக்கு அவர் சொல்லி போயிருக்கிற வசனங்களின்படி நாங்கள் எங்களை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் அவரை வெளிப்படுத்துகிற ஜனங்களாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஏனென்றால் நீர் சொல்லி இருக்கிறீர், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று. நீர் எங்களோடு கூட இருப்பதினாலே நாங்கள் பயப்படாமல் மனதைரியமாக எல்லா காரியத்திலும் செயலிலும் ஈடுபட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை எங்கள் மூலியமாக வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். தொடர்ந்து உமது அன்பும் உமது கிருபையும் உம்முடைய பாதுகாப்பும் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.